நீங்கள் ஒரு விடயத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கலாம். அதை எப்படி லேர்ன் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். அது உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய மிக முக்கியமான எக்ஸாமாக இருக்கலாம். டைம் போயிட்டே இருக்குது, பட் உங்களால் சரியான முறையில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. இதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஒரு பக்கம், இதெல்லாம் என்னால் சரியான முறையில் ஃபோக்கஸ் பண்ண முடியலையே அப்படிங்கிற டென்ஷன் ஒரு பக்கம். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை நினைச்சு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்கள் கவலையெல்லாம் தூக்கி போடுங்க. உங்கள் பிரச்சனைக்கான தீர்வா இந்த வீடியோ இருக்க போது. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்டோரி சர்க்கிள். உங்கள் கூட பேசிட்டு இருக்கிறது நிலா. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம படிக்கிறோம், நிறைய நேரம் செலவு பண்ணுறோம், ஆனால் நம்ம எந்த வகையான லேர்னர்ஸ் அப்படிங்கிறது தெரியாமல் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ உண்மையாகவே சொல்ல போனோம் அப்படின்னா எல்லாருமே ஒவ்வொரு வகையான லேர்னர்ஸ் தான். இந்த லேர்னர்ஸை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பார்க்குறதன் மூலமாக கற்றுக்கிறவங்க, இன்னொன்று கேட்குறதன் மூலமாக கற்றுக்கிறவங்க, இன்னொன்று சோதனை பண்ணி பார்க்குறதன் மூலமாக கற்றுக்கிறவங்க. நம்ம எல்லாருமே படிக்கும் போது இந்த 3ல் ஏதோ ஒரு ஸ்கில்லை தான் யூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்கில் தான் நம்ம தொடர்ந்து படிக்கிறதுக்கு உதவுது. சில பேர் இதில் 1-2 ஸ்கில்ஸை சேர்த்து அவங்க படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த விசுவல் லேர்னர்ஸோட கேரக்டர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு விஷயத்தை பார்த்து படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவங்களோட மைண்டில் அதிகமாக பதியும். நிறைய விஷயங்களை கற்றுக்க தோண்டும். படங்கள், வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஃபர்மேஷனை அவங்க லாங் டைம் மெமரியில் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆடிட்டரி லேர்னர்ஸுக்கு கேட்குறது மூலமாக புரிஞ்சிக்க முடியும். அவங்களுக்கு கேட்குறது ரொம்ப பிடிக்கும். உதாரணமாக ஒருத்தர் டீச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை கேட்டு கற்றுக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கேட்டு கற்றுக்கிற ஒருத்தராக இருக்கீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டடி குரூப் க்ரியேட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து நீங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், டிபேட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் வருதுன்னா லெக்சர் கிட்ட கேட்கலாம். நீங்களே செல்ஃப் டீச் பண்ணி பார்க்கலாம். ஒரு சப்ஜெக்டை படிச்சுட்டு அதை சொல்லி பார்க்கலாம். இப்படியெல்லாம் நீங்கள் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணும் போது அது அதிகமாக உங்கள் காதில் விழும். அதை அதிகமாக லிசன் பண்ணுவீங்க. ஸோ உங்களால் கேட்குறது மூலமாக கற்றுக்க முடியும்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள். சில பேர் ஒரு விஷயத்தை அனுபவப்பட்டு கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. டச் அண்ட் ஃபீல் இது அவங்களுக்கு அதிகமாக பிடிக்கும். ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னா அதில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் லேபுக்கு போகிறதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க. இது உங்களுக்கு மெமரி பவரை அதிகமாக்கும். ஸோ நீங்கள் எந்த வகையான லேர்னர்ஸ்னு கண்டுபிடிச்சி அதை மாதிரி கற்றுக்கோங்க. நான் எந்த வகையான லேர்னர்னு எனக்கு புரியலை அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நடந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை ரீகைன் பண்ணி பாருங்கள். எந்தெந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு அதிகமாக புரிஞ்சுது, எந்த சப்ஜெக்ட் எனக்கு புரியலை, ஏன் புரியலை, எதனால் புரிஞ்சுது, நான் பிக்சர் பார்த்து படித்ததால் புரிஞ்சுதா, இல்லை லெக்சர் சொல்லி தந்ததால் புரிஞ்சுதா, இல்லை நானாக எக்ஸ்ப்ளோர் பண்ணதால் எனக்கு புரிஞ்சுதான்னு யோசிக்கும் போதே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். சரி, நான் இந்த மாதிரியான லேர்னர் தான், நான் இப்படி படித்தாதான் எனக்கு புரியும் அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும். ஸோ அதை கண்டினியூ பண்ணி உங்களோட ஸ்டடியை கற்றுக்கோங்க. ஒரு பரீட்சை நேரத்திலேயோ இல்லை ஒரு வேலையை செய்யும் போதோ சில நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ரொம்ப ஆக்டிவாக இருந்திருப்பீங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட டைமில் ஏதாவது ஒரு வேலையை செய்யும் போது ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அண்ட் நீங்கள் செய்கிற வேலையை வேகமாகவும் செஞ்சு முடிச்சிருப்பீங்க. சில பேர் காலையில் படிப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்களால நல்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும் அண்ட் நிறைய விஷயங்களை படிக்க முடியும். பிரெயினும் ஆக்டிவாக இருக்கும். சில பேர் இரவு நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அவங்களோட பிரெயினோட ஆக்டிவிட்டி அதிகமாகும், அவங்களுடைய ஃபோக்கஸும் அதிகமாகும். இந்த நேரத்தில் அவங்க எதை படித்தாலும் எதை கற்றுக்கிட்டாலும் அவங்களால ஃபுல் ஃபோக்கஸை அந்த நேரத்தில் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் எந்த நேரத்தில் ஆக்டிவாக இருப்பீங்கன்னு கண்டுபிடிங்க. அந்த டைமில் உங்களுடைய முக்கியமான விஷயங்களை லேர்ன் பண்ணுறதுக்கும் படிக்கிறதுக்கும் அந்த டைமை ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வேகமாகவும் ஃபோக்கஸ்டாகவும் நீங்கள் படிக்க முடியும். ஸோ நீங்கள் எந்த நேரத்தில் ஆக்டிவாக இருப்பீங்கன்னு கண்டுபிடிங்க. அந்த டைமில் உங்களுடைய முக்கியமான விஷயங்களை லேர்ன் பண்ணுறதுக்கும் படிக்கிறதுக்கும் அந்த டைமை ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் நீங்கள் படிக்கிற விஷயத்தை வேகமாகவும் ஃபோக்கஸ்டாகவும் நீங்கள் படிக்க முடியும். நீங்கள் படிக்கும்போது கண்டினியூவாக படிக்காதீங்க. ஏன்னா நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. அதாவது தினமும் உங்களை 4 கிலோமீட்டர் நடக்க சொல்கிறாங்க. அப்போ ஒரே டைமில் 4 கிலோமீட்டர் உங்களால் நடக்க முடியுமா? ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப டயர்டாகவும் இருக்கும். ஆனால் அதே 4 கிலோமீட்டரை மார்னிங் 2 கிலோமீட்டர், ஈவினிங் 2 கிலோமீட்டர் இப்படி பிரித்து நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு நாளில் உங்களால் 4 கிலோமீட்டர் நடக்க முடியும். அதே நேரம் ரொம்ப டயர்டாக மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தட்டை படிக்கிற விஷயத்தில் அப்ளை பண்ணுங்கள். அதாவது ஒரே நாளில் 10 மணி நேரம் 8 மணி நேரம் படிக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணால் அது ஒரு இம்பாசிபிளான டாஸ்க். ஆனால் அதே நேரம் மார்னிங் ஒரு 2 மணி நேரம் படிக்க போகிறேன், அப்புறம் ஒரு 1 hour பிரேக் எடுக்க போகிறேன், அப்புறம் ஒரு 2 மணி நேரம் படிக்க போகிறேன், இப்படி பிரித்து ஸ்பேஸ் விட்டு படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச மாதிரி நிறைய நேரம் படிக்கலாம். அதே நேரம் எனர்ஜியும் லாஸ் ஆக மாட்டேங்குது. உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் சரியாக மேனேஜ் பண்ணணும்னா 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதலாவது ரிலேஷன்ஷிப்.
நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருக்கணும், இல்லை அப்படின்னா உங்கள் அம்மா அப்பா கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள், உங்களுடைய மென்டல் ஸ்டேட், நீங்கள் இப்போ என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருக்கீங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னதான் நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம பக்கத்தில் இருந்து இப்படித்தான் இருக்கும், இதெல்லாம் சரியாயிடும், உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணி ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்கன்னா அதை விட மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் வேறு எதுவும் இல்லை. என் ரெண்டாவது, உடற்பயிற்சி. எக்ஸசைஸ் பண்ணுறதன் மூலமாக உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட உடம்புக்கும் மனசுக்கும் பயிற்சி கொடுக்குறீங்க. இந்த 2 விஷயங்களையும் ஸ்ட்ராங்காக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த உடற்பயிற்சி பிடிக்குதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே. இனி உங்கள் ஸ்ட்ரகிளை குறைச்சி இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்கள் ஸ்டடியை லேர்ன் பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மென்டல் ஹெல்த்தை ரீஃப்ரெஷ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு புது ஆக்டிவோட படிக்கிறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.